சேலம் அருகே பட்டியலின மக்களுக்கு முடி திருத்தம் செய்ய மறுத்த சம்பவத்தில் முடிவெட்ட முடியாது என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே என டிஎஸ்பி பேசிய ஆடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 32 வருடங்களாக நீடிக்கும் தீண்டாமை செயலுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை நிற்கிறார்களா? குழந்தைகளை பாப்பாக வச்சுக்காத நான் செஞ்சா இந்த தகவல் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் பொழப்புல மண்ணள்ளி போடாத, அதை ஒன்று மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி அவங்க தான் தெரியுமில்ல உனக்கு. சரி நான் சார் நான் வேணும் நான் குழந்தையை அழைத்துச் சென்று முடி திருத்த சொன்ன பட்டியலினத்தவரிடம் முடிவெட்ட முடியாது, என் பிழைப்பில் மண்ணள்ளி போட வேண்டாம் என சலூன் கடைக்காரர் பேசும் வீடியோதான் இது. இது தொடர்பாக புகார் அளித்தவரிடம் வெட்ட முடியாது என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே என மேட்டூர் டிஎஸ்பி மரியமுத்து பேசிய அதிர்ச்சி ஆடியோதான் இது. போறதுக்காக நம்ம ஒரு கேஸ் போட முடியுமா? நம்ம நம்மளுக்கு என்ன இருக்க முடியலன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதுன்னு அப்புறம் இருக்குது. நாளைக்கு நம்ம இதனால ஒரு காலங்காலமா எனக்கு 32 வயசு ஆகி போயிடுச்சு. இன்னும் எத்தனை காலம்? அதாப்பா உனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்கிறது அவன் தெரிஞ்சுட்டு கூட வேண்டாம்னு நம்ம சொல்லணும். கேளுங்க, நீங்க அவர்கிட்டே போய் நின்னுட்டு முடி வெட்டுறியா இல்லாட்டா அவன்கிட்ட கேஸ் கொடுக்க போறோம்னா அவன் பயப்பட செய்வான். அப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல நான் வீடியோ பாருங்க பேசுனா அப்புறம் நீங்க காரணத்தை சொல்றது ஒரு நியாயம். வெட்ட வேண்டாம்னா சரி போயிருக்க வேண்டியதான். மேட்டூர்ல இல்ல எங்க இருந்தாலும் வெட்டிக்க வேண்டியதான். பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக 3 தலைமுறைகளாக நடக்கும் தீண்டாமை கொடுமைக்கு அதிகாரிகளும் துணை நிற்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. என்ன நடக்கிறது? எங்கு நடக்கிறது? சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் அருகே உள்ளது காவேரிபுரம். இவ்வூரில் உள்ள சலூன் கடையில் பட்டியலினத்தவருக்கு முடி திருத்தம் செய்யப்படுவதில்லை என புகார் இருந்து வருகிறது. இந்நிலையில் கிழக்கு காவேரிபுரம் பகுதியில் வசித்து வரும் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தொலைவில் உள்ள சலூன் கடைக்கு செல்வதை தவிர்க்கும் நோக்கில் காவேரிபுரத்திலேயே உள்ள ரமேஷ் என்பவரின் சலூனுக்கு சென்று முடிவெட்டுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு சலூன் கடைக்காரர், உனக்கு இங்கு முடிவெட்டினால் மற்றவர்கள் கடைக்கு வரமாட்டார்கள் என கூறியதாக தெரிகிறது. இதனால் அங்கிருந்து சென்ற பட்டியலினத்தவர் மீண்டும் தனது குழந்தையுடன் அதே கடைக்கு சென்று குழந்தைக்காவது முடிவெட்டி விடலாமே என கேட்டதாக தெரிகிறது. தன்னுடைய பிழைப்பில் மண்ணள்ளி போட வேண்டாம், தயவு செய்து சென்று விடுங்கள் என ரமேஷ் பதிலளித்துள்ளார். குழந்தைகளை பாப்பாக வச்சுக்காத, நான் செஞ்சா இந்த தகவல் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் பொழப்புல மண்ணள்ளி போடாத, அதை ஒன்று மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி அவங்க தான் தெரியுமில்ல உனக்கு. சரி நான் சார் நான் வேணும் இது குறித்து புகார் கூற மேட்டூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு பட்டியலினத்தவர் சென்று நீண்ட நேரம் காத்திருந்த பின் டிஎஸ்பி மரியமுத்துவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அதற்கு அவர், முடிவெட்ட முடியாது என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே, பிரச்சனை உள்ளது என தெரிய வந்ததும் ஏன் அங்கு மீண்டும் மீண்டும் சென்று முடிவெட்ட சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. 32 வருடங்களாக தீண்டாமை தொடர்கிறது. எப்போது மாறும் இந்த நிலை என ஏக்கத்தோடு பேசிய இளைஞரிடம் பிரச்சனை ஏதாவது வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காக கடைக்காரர் அப்படி சொல்லி இருக்கலாம், அதனை விட்டுவிட வேண்டியதுதானே என டிஎஸ்பி பதிலளித்துள்ளார். அவர் பேசிய அந்த ஆடியோ தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது. போறதுக்காக நம்ம ஒரு கேஸ் போட முடியுமா? நம்ம நம்மளுக்கு என்ன இருக்க முடியலன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்புறம் இருக்குது. சரி சார், அதான் சார் இப்போ நம்ம என்ன முடி வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நம்ம தூரப்படணும். முடி வெட்டுறது அவங்க விருப்பம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இல்ல சார், நான் நீங்க சொல்ற நியாயமான கேள்வி சார். நான் அவன் பிரச்சனை வரும்னு நினைக்கிறான். பப்ளிக் இடத்துல கடை வச்சிருக்காரு, நான் கேட்கறேன். அவர் வெட்ட மாட்டேன் சார், விடுங்க சார், நீங்க எடுக்கலாம், நான் எஸ்பி சார் பார்த்து கொடுத்துருக்கேன். சரி, அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு காரணத்தை இப்படி சொல்றாரு. இல்ல சார், நான் பல முறை கேட்டேன் சார். அங்க இவரை பார்த்து ஹோட்டல் கடை இருக்குது, ஹோட்டல் கடை சாப்பிட்டு தங்க விடுறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ஹோட்டல் கடையில சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம இதனால ஒரு காலங்காலமா எனக்கு 32 வயசு ஆகி போயிடுச்சு. இன்னும் எத்தனை காலம்? அதாப்பா உனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்கிறது அவன் தெரிஞ்சுட்டு கூட வேண்டாம்னு நம்ம சொல்லணும். எங்களுக்கு வெட்ட வேண்டாம். கேளுங்க,
நீங்க அவர்கிட்டயே போய் நின்னுட்டு முடி வெட்டுறியா இல்லாட்டா அவங்கள்ட்ட கேஸ் கொடுக்க போறோம்னா அவன் பயப்பட செய்வான். நான் அப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்ல சார். நான் வீடியோ பாருங்க பேசுனா அப்புறம் நீங்க காரணத்தை சொல்றது வந்து ஒரு நியாயம். வெட்ட வேண்டாம்னா சரி போயிருக்க வேண்டியதான். மேட்டூர்ல இல்ல எங்க இருந்தாலும் வெட்டிக்க வேண்டியதான். நீ கடையை ஊர்ல வச்சுட்டு எனக்கு வெட்ட மாட்டேன் நீ அங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லி சண்டைக்கு போனா அப்புறம் என்ன இருக்க முடியும்? அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போல சார். நான் நீங்க முழுசா பாருங்க என்ன இருக்குது இளையராஜா. நீங்க நான் எதுவுமே அவருக்கு எதுவும் பேசுறேன்னா ரமேஷனா முடி வெட்டுறீங்களான்னு கேட்டேன். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க. நமக்கு முடியாது. நான் தொழில் பாக்குறேன். தொழில் பார்க்க இடத்துல எனக்கு முடி வெட்ட முடியாது, எது ஒரு பிரச்சனை இருக்கு மனசுல அவர் இருக்குன்னு சொன்னா சரி விடுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க போயிட வேண்டியதான். எத்தனை காலம் சார் இப்படி இருக்கிறது சார்? என்ன இப்படி இத்தனை காலம் சார் இப்படி இருக்கிறது சார்? இல்ல இத்தனை காலம் கிடையாது. அதுக்கு நம்ம 10 முறை அவர்கிட்ட கேட்டுருக்கேன் சார். 10 முறை கேட்டுருக்கேன். 10 முறை அவர்கிட்ட வந்துட வேண்டியதான். அப்புறம் ஓகே சார். தீண்டாமையால் பாதிக்கப்படும் பட்டியலின மக்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தீண்டாமை சம்பவத்திற்கு ஆதரவாக காவல் அதிகாரியே இப்படி பேசியது தங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பட்டியலினத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களுக்காக பணியாற்றும் காவல்துறை அதிகாரியே தீண்டாமை செயலுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஆடியோ தொடர்பாக மேட்டூர் டிஎஸ்பியிடம் தொலைபேசி மூலம் கேட்டதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுக்க கடையில் ஏதும் தகராறு செய்யக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு பேசியதாக விளக்கம் அளித்துள்ளார். ஒரு பிரச்சனை பற்றி தொலைபேசி தகவல் வரும்போது இதுபோல் பதில் தருவது வழக்கமான நடைமுறைதான் எனவும் பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு காவேரிபுரம் பகுதியில் வசிக்கும் இளைஞர்களிடம் விசாரித்த போது 3 தலைமுறையாக இங்கு வசிக்கும் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு தீண்டாமை கொடுமைகளை சந்தித்து வருவதாக வருத்தம் தெரிவித்தனர். ஐயா இங்கேருந்து சுமார் 20 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் 10-15 கிலோமீட்டருங்கய்யா. நம்ம சுமாருங்கய்யா 20 கிலோமீட்டர் போகணுங்கய்யா. முடி வெட்டதுன்னா 20 கிலோமீட்டர் போகணும். மாவரைக்கிறதுனா கூட 20 கிலோமீட்டர் போகணுங்கய்யா. நம்ம மாவரைக்கிறது 20 கிலோமீட்டர் போகணுங்கய்யா. இங்கே நம்ம இங்கேருந்து எல்லாமே பஸ் ஏறி தாங்க போகணும். பஸ்ஸுக்கு வண்டி 2 வீலர் இருக்கிறவங்க போயிடுவாங்க. பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்கய்யா. எப்படின்னா இங்கே காலையெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பெண்கள் ஒரு மாவு அரைக்கிறனா கூட இங்கேருந்து 10 கிலோமீட்டர் பஸ் ஏறி தாங்கய்யா போகிறதா இருக்குது. அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டருங்கய்யா. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாதுங்கய்யா. இங்கே ஒரு குழந்தைய முடிவெட்டுறதா கூட ஒரு நாள் பேரண்ட்ஸ் லீவ் போட்டு தான் போகிற நிலைமைக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே ரொம்ப தீண்டாமை ரொம்ப வளர்ந்துருச்சுங்கய்யா. தீண்டாமைங்கிறது இந்த பகுதியில் ரொம்ப அதிகம். ஐயா 3 கடை இருக்குதுங்கய்யா. 3மே வெட்டுறது இல்லைங்க. அவங்க போனால் நீங்கள் உயர் சாதி கீழ் சாதிக்கார நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்தால் எங்களை வெட்ட விட மாட்டாங்க, நாங்கள் எடுக்க முடியாதுன்னு அவரே ஓப்பனாக சொல்கிறார். இங்கே நடக்கிற தீண்டாமை இங்கே மாவு அரைக்கிறது இல்லை. ஒரு தீண்ட கல்யாண பாத்திரமாகட்டும் கொடுக்கறது இல்லை. இங்கே இன்னமும் 2024 வந்துருச்சு. இன்னமும் தீண்டாமை நிறையா இருக்குது. எல்லா ஊரிலும் தீண்டாமை இல்லை. ஆனால் எங்கள் பகுதியில் வந்து எனக்கு 32 ஆண்டுகள் ஆகி போச்சு. இன்னமும் இங்கே தீண்டாமை ரொம்ப வளர்ந்து போய் இருக்குது. இங்கே நியூஸ் தமிழக அரசும் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அவர் மீதும் இந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மீதும் இங்கே நடக்கிற இந்த பாத்திர ரமேஷ் மீதும் இங்கே பாத்திரம் கொடுக்காத அனைத்து மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு வேண்டுகோள் இருந்த பொதுமக்களாக. இங்கே பக்கத்தில் இருக்கிற பால்வாடி, இது நான் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிற பால்வாடி ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல் வந்து தலித் தெருவில் கட்டினதுனால எங்கள் குழந்தைங்க மட்டும்தான் உள்ளே படிக்கிறதுக்கு வருதுங்க. வேறு எந்த குழந்தைங்களும் வரதில்லைங்க. ஏற்கனவே இந்த பால்வாடி ஸ்கூல்லைங்க அருந்தீர் சமூகத்தை சேர்ந்த ஆயா அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அந்த அம்மா இருக்கும்போது யாருமே இந்த பக்கம் வந்து உயர்ந்த சாதியில் இருக்கிறவங்க யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வேறு சாதி நேர ஆயா அம்மாவை போட்டிருக்கிறாங்க. அவர் சாப்பாடு பண்ணி போட்டாலுமே வேறு எந்த சாதிக்காரும் இங்கே வரதில்லைங்க. ஏன்னா இது தலித் பகுதி இருக்கிறதுனால, இந்த பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிறதுனால இங்கே எந்த குழந்தைங்களும் வரதில்லைங்க. எங்கள் மக்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க. பக்கத்தில் பாத்ரூம் இருக்குதுங்க. பஞ்சாயத்தில் பல முறை சொல்லியாச்சுங்க. பாத்ரூம் கட்டி 3 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் தண்ணி இல்லைங்க. அந்த பாத்ரூம் அந்த கழிவறை இது வரைக்கும் யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க. பஞ்சாயத்தில் சொல்லியாச்சுங்க, யூனியன் சொல்லியாச்சுங்க. ஒவ்வொரு பிரச்சனையுமே எங்களுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் நாங்கள் போராடி தாங்க வாங்க வேண்டியதாக இருக்குது. இது கேட்டால் நீங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணுறீங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, தலித் சமூக ரவுடிகள் உருவாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களோட உரிமையை பாதுகாக்கிறத நாங்கள் போராடுறோம். 1947 சுதந்திரம் வந்துச்சுங்கிறாங்க. இன்னமும் எங்களுக்கு சுதந்திரமே கிடையாதுங்க. சலூன் கடைக்காரர் ரமேஷிடம் கேட்டதற்கு தான் இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டதாகவும் தான் ஜாதி பாகுபாடு பார்ப்பதில்லை என்றும் கூறினார். இது வரைக்கும் அவங்க வந்து யாரையும் எங்களை கேட்டதில்லை. இப்போ தான் முறையாக கேட்டிருக்காங்க. நாங்கள் செய்ய தயார். இப்போ நேற்று வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதோ குழப்பம் மண்ணலி போட்டுறாத, இதெல்லாம் வந்து அவரே எடிட் பண்ணி அவரே போட்டதுங்க. நான் ஜாதி மதம் பார்க்கல. நான் இஸ்லாம் மதத்தில் என் பேர் அப்துல் ரஹீம். நான் ஜாதி மதம் பார்க்கவே கிடையாது. இதனிடையே கொளத்தூர் காவல் நிலையத்தில் பட்டியலினத்தவர் கொடுத்த புகாரின் பேரில் ரமேஷ் மீது SC/ST வன்கொடுமை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 தலைமுறைகளாக தொடரும் தீண்டாமை எப்போது முடிவுக்கு வரும்? ஜாதி பாகுபாடு இல்லாமல் சுதந்திரமாக எப்போது நடமாடுவோம் என்ற எதிர்பார்ப்போடு மேட்டூர் காவேரிபுரம் மக்கள் உள்ளனர்.
குழந்தைகளை பாப்பாவுக்கு முன்னேற்ற முடியுமா? வச்சுக்காத, நான் செஞ்சா இந்த தகவல் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் பொழப்புல மண்ணள்ளி போடாத, அதை ஒன்று மட்டும் நான் உன்னை கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க தான் தெரியுமில்ல உனக்கு. சரி நான் வேணாம் நான் ஒன்றும்